சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி உழவர் சந்தை உதவி நிர்வாக அலுவலர் பணி நேரத்தில் தூங்கும் வீடியோ வெளியாகி ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த உழவர் சந்தையில் உதவி நிர்வாக அலுவலர் காலை 4 மணி முதல் மதியம் 12 மணி வரை இவர் பணியில் இருக்க வேண்டும். வெங்கட்ராமன் என்பவர் பணியில் உள்ள நிலையில் அவர் பணி நேரத்தில் தூங்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. அவர் மீது பலமுறை புகார் அளிக்கப்பட்டும் இதுவரை நடவடிக்கையும் இல்லை என அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். விடிய அரசின் அலட்சிய போக்கால் அரசு அதிகாரிகள் பொறுப்பற்று செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே என்எல்சி சுரங்க விரிவாக்க பணியை தடுத்து நிறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மும்முடி சோழகன் கிராமத்தில் என்எல்சி சுரங்கம் 2வது விரிவாக்க பணிக்காக குறைந்த அளவு இழப்பீடு வழங்கி விளைநிலம் கையகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் என்எல்சி நிறுவனம் அதே காலகட்டத்தில் கையகப்படுத்திய மற்ற விளைநிலங்களுக்கு உயர் இழப்பீட்டுத் தொகை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மும்முடி சோழகன் கிராமத்திலும் சமமான இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வழங்க வலியுறுத்தியும் கிராம மக்கள் சுரங்க விரிவாக்க பணியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே தாழ்ப்பாங்கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஆர்வத்துடன் பொதுமக்கள் பங்கேற்றனர். இதில் அதிகாலையிலேயே கண்மாயில் இறங்கிய பொதுமக்கள் ஊத்தா, வலை உள்ளிட்ட உபகரணங்களை பயன்படுத்தி மீன்பிடித்தனர். இந்நிகழ்வில் விரால், ஐரை, கெண்டை உள்ளிட்ட வகையான மீன்களை பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அங்கன்வாடி முன் திறந்து காணப்படும் மழைநீர் சேகரிப்பு தொட்டியை முறையாக மூட கோரிக்கை எழுந்துள்ளது. வீரமுடையானத்து அங்கன்வாடி மையம் முன்பு புரட்சித் தலைவி அம்மாவின் உத்தரவுப்படி அமைக்கப்பட்ட 4 அடி ஆழமுள்ள மழைநீர் சேகரிப்பு தொட்டி உள்ளது. விடிய ஆட்சியில் முறையான பராமரிப்பின்றி அத்தொட்டியின் சிமெண்ட் மூடி உடைந்துள்ள நிலையில் தொட்டியில் பிள்ளைகள் தவறி விழும் அபாயம் இருப்பதால் உடைந்த அந்த சிலாபை அகற்றி மேல்மூடி அமைத்து முறையாக மழைநீர் கட்டமைப்பை பாதுகாக்க விடிய அரசை மக்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி அருகே போக்சோ வழக்கில் பிடிப்பட்ட 3 3 மற்றும் 5 வருட சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் ஜெபராஜ், சூரியராஜன் ஆகிய இருவருக்கும் 3 வருடம் சிறை தண்டனை மற்றும் தலா 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஜோஷ்வராஜ் என்பவருக்கு 5 வருடம் சிறையும் 7000 ரூபாய் அபராதமும் விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே விபத்தில் மனைவி இறந்த நிலையில் கணவர் படுகாயமடைந்தார். அரசு கூட்டுறவு கல்லூரி அருகே தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் தவசிமடையை சேர்ந்த எலிசா சகாயராணி என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த அவரது கணவர் மரியராஜ் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த பகுதியில் விபத்துகள் தொடர்ந்து நடப்பதால் பேரிகார்டு அமைத்து வாகனங்களின் வேகத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விடிய அரசை அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மின்கம்பி அறுந்து விழுந்ததில் வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தன. ஜெய் இந்திரநகர் முல்லைத்தெரு மின்கம்பத்திலிருந்து உயர் அழுத்த மின்கம்பி திடீரென அறுந்து கீழே விழுந்தது. இதனால் சுமார் 25க்கும் மேற்பட்ட வீடுகளில் மீட்டர் பாக்ஸ் மற்றும் மின்சாதன பொருட்கள் கருகி சேதமடைந்தது. இதனால் கடும் பாதிப்படைந்த அப்பகுதி மக்கள் இந்த விபத்திற்கு ஊழல் வழக்கில் சிக்கியுள்ள விடிய அரசின் மின்சாரத்துறை அமைச்சரே பொறுப்பு என்றும் மின்சாதன பாதிப்பிற்கேற்ப உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். லைன் கட்டாயி விழுந்து ஒரு 1/4 மணி நேரமா எரிஞ்சிட்டே வருது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற மீட்டர் பாக்ஸும் எரிஞ்சு ஒரு வீட்டில எல்லாம் உருகி விழுந்துச்சுங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா எல்லா லைன் போயிடுச்சு. எல்லார் வீட்டில் 20 வீட்டுக்கு மேலே தெருவில் இருக்கிறவங்க வீட்டில் போய் உள்ள என்னென்ன எலக்ட்ரிக் பொருள் எல்லாம் போயிருக்கு, எந்த பொருள் போச்சுன்னு தெரியலங்க.